In this video we are going to have gist of mappings and integers. First we have the definition of mapping. A mapping sigma from a set A to a set B, it's a rule which associates with every element A in a unique element B in B. That is, if I have two sets, say this is A, set A, and this is set B, say. For each element, there are three elements, so let me consider one element, one arbitrary element. So in the A in the sigma rule, ஒரு Bங்கிற எலிமெண்ட் இன் கேபிட்டல் Bல அசோசியேட் பண்ணிச்சுன்னா அப்போ அது யூனிக்காக வேற இருக்கணும். யூனிக்னா யூ கேன் நாட் ஹாவ் ஒரு எலிமெண்ட் இங்கே அதோட ரெண்டு எலிமெண்ட் அசோசியேட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ ஃபார் எவ்ரி எலிமெண்ட் இன் தி டொமைன் we have a unique element in the codomain. அந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த ரூலை நம்ம மேப்பிங்னு சொல்லுவோம். ஸோ இந்த சாதாரணமாக நம்ம தியரியில் நம்ம சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லக்ராஞ்சிஸ் தியரமில் ஒரு லெம்மா யூஸ் பண்ணுவோம். ஸோ அதில் இந்த மாதிரி ஒரு மேப்பிங்கை டிஃபைன் பண்ணுவோம், இந்த மாதிரி ஒரு ரூலை டிஃபைன் பண்ணுவோம். ஸோ திஸ் யூ ஜஸ்ட் சே டிஃபைன். So you are defining only a rule. Then to show that this rule is a mapping, it is enough you show that it is well defined. So well defined அப்படின்னா டொமைனில் ரெண்டு எலிமெண்ட் ஈக்குவல்னா அதனுடைய இமேஜஸ் கோடொமைனில் இதுதான் அதனுடைய இமேஜஸ் அப்படின்னா இதுங்க ரெண்டு ஈக்குவலாக இருக்கணும். ஸோ whenever you have elements in the domain to be equal, that should imply the elements corresponding images இருக்கு இல்லையா அதுங்க ரெண்டும் ஈக்குவலாக இருந்ததுன்னா then you call that rule to be well defined. அந்த well definedness தான் நம்மளோட இந்த டெஃபினேஷன் படிக்க மேப்பிங். ஸோ நீங்களாம் எந்த இடத்துல ஒரு ரூலை டிஃபைன் பண்ணாலும் you have to check whether it is well defined. So in that case we call that to be a mapping. அப்போது இந்த எலிமெண்ட்டுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? இப்போ இந்த பி இங்கே நம்ம சொன்னோம் ஒரு ஏவோடையும் ஒரு பி அசோசியேட் ஆகுன்னு சொன்னோம். ஸோ இந்த பிக்கு பேர் இருக்குது. அந்த பிக்கு ஏவோட இமேஜ் அப்படின்னு பேர். இட் இஸ் இமேஜ் ஆஃப் ஏ. எது கீழே அப்படின்னா சிக்மா கீழே. ஸோ அண்டர் சிக்மா. அப்போ இந்த ஏக்கு ஒரு பேர் இருக்கா அப்படின்னா ஏ நீ டொமைன்லேருந்து ஏவை பார்க்கும்பொழுது அதுக்கு பேர் எலிமெண்ட் தான். ஆனால் கோடொமைன் போயிட்டு அங்கேருந்து ஏவை நீ வியூ பண்ணுறச்சு அதுக்கு பேர் ப்ரீஇமேஜ். ஸோ A is called a pre-image of B, and this B is called the image of A under sigma. And we have proof for these statements, but that are not considered here. நிறைய அதுக்கு ப்ரூஃப் எல்லாம் ஒமிட் பண்ணிட்டு வெறும் ப்ரிலிமினரிஸ் அப்படிங்கிறதுனால we are having only the gist of the concepts given on mappings and integers. ஸோ இப்போ இதில் பியில் எம் எலிமெண்ட்ஸும் ஏல என் எலிமெண்ட்ஸும் இருந்ததுன்னா எத்தனை மேப்பிங்ஸு நம்மளால் டிஃபைன் பண்ண முடியும் பிட்வீன் ஏ அண்ட் பி அப்படின்னா எம் பவர் என் எலிமெண்ட்ஸ். எம் எலிமெண்ட்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா கோடொமைனில் எம் எலிமெண்ட்ஸ் இருக்கணும். டொமைனில் என் எலிமெண்ட்ஸ் இருந்ததுன்னா எவ்வளோ மேப்பிங்ஸ் நம்மளால் டிஃபைன் பண்ண முடியும்னா எம் பவர் என் மேப்பிங்ஸ் பிட்வீன் these two sets having n number of elements and m number of elements. Then the restriction mapping அப்படிங்கிற கான்செப்டும் கொஞ்சம் நிறைய இடத்துல நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் மேப்பிங் அப்படிங்கிறது என்னென்னா when we consider இது domain, of course this is considered as codomain. If we have either t அப்படின்னும் இதை எஸ்ஸும் எடுத்துட்டோம்னா when we consider sigma to be a mapping between S and T, and in the S-ல S prime அப்படின்னு ஒரு சப்செட் இருக்குது. S prime அப்படின்னு ஒரு சப்செட் இருக்குன்னா இந்த சிக்மாவை S primeக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறேன், சிக்மாவை S primeக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இதை இந்த இடத்துல நம்ம டினோட் பண்ணியிருக்கிறது டவ் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணியிருக்கோம். ஸோ த மீனிங் என்ன அப்படின்னா அப்போ இந்த டவ் அப்படிங்கிறது இதில் இருக்கிற எலிமெண்ட்ஸை எப்படி எடுத்துகிட்டு போகும் அப்படின்னா என்னுடைய சிக்மா எப்படி எடுத்துகிட்டு போச்சோ அதே மாதிரி தான் எடுத்துகிட்டு போகும்.
ஸோ அதுதான் இந்த இடத்துல எக்ஸ் டவு இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் சிக்மா ஃபார் எவ்ரி எக்ஸ் இன் எஸ் ப்ரைம். எனக்கு டவு எஸ் ப்ரைமில், ஏன்னா டவு வந்து இப்போ எங்கே டிஃபைன் ஆகிருக்குன்னா எஸ் ப்ரைமில் தான் டிஃபைன் ஆகிருக்கு. ஸோ சிக்மா ரெஸ்ட்ரிக்டட் டு எஸ் ப்ரைமில் தான் டவுன்னு டினோட் பண்ணுறோம். அப்போ இந்த டவு எங்கே டிஃபைன் ஆகிருக்குன்னா எஸ் ப்ரைம் மேலே தான் டிஃபைன் ஆகிருக்கு. அப்போது இந்த எலிமெண்ட்ஸ் வந்து யூ ஹாவ் டு டேக் ஒன்லி ஃப்ரம் எஸ் ப்ரைம். ஸோ ஒவ்வொரு எக்ஸின் எஸ் ப்ரைமு எப்படி இந்த டவ் எடுத்துகிட்டு போகும்னா, எனக்கு ஆல்ரெடி சிக்மா இந்த மொத்த செட்டில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் எப்படி எடுத்துகிட்டு போகணும்னு தெரியும். அது எப்படி எடுத்துகிட்டு போயிருக்கிறதோ அதே மாதிரி தான் என்னுடைய இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் மேப்பிங்கும் எடுத்துகிட்டு போகும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் மேப்பிங். if order of A is n, Aல வந்து n number of elements இருக்குன்னா then binary operations on A அப்படின்னு சொல்லும்போது you have domain and codomain to be the same. இல்லைன்னா mapping from to அப்படின்னு வரும். on A அப்படின்னு கொடுத்தாலே உனக்கு domain and codomain ரெண்டுமே சேமாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ எத்தனை இருக்குன்னா n to the power n square binary operations that you can define. So all these we will not be using, but for competitive exam when they ask it will be useful. Now a mapping, இப்போ இந்த mapping அப்படின்னு சொன்ன உடனேயே அதுக்கு ஒரு சில mapping on to இருக்கும், ஒரு சில mapping 1 to 1 இருக்கும், சில மாப்பிங்ஸு பைஜெக்டிவாக இருக்கும், அதாவது 1 to 1ஆகவும் இருக்கும், ஆன் டூவாக இருக்கும். அப்போ இந்த ஆன் டூ 1 to 1 அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு இப்போது ரெண்டுத்துக்குமே தட் இஸ் வெதர் வி டாக் அபவுட் ஆன் டூ ஒரு ஃபங்க்ஷன் எனக்கு கொடுத்துருக்காங்க சிக்மா அப்படிங்கிறது எஸ்ஸுலேருந்து டீக்கு போகக்கூடிய ஒரு மேப்பிங். எஸ்ஸில் இருக்கிற எலிமெண்ட்ஸ்னால் டீக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு மேப்பிங் சிக்மா அப்படின்னு இருந்ததுன்னா இந்த சிக்மாவை எப்போ ஆன் டூ, when do we say that it is on to, இது ஆன் டூன்னு எப்போ சொல்லுவோம் அப்படின்னா இங்கே இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் ப்ரீஇமேஜ் இருந்ததுன்னா ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் ப்ரீஇமேஜ் இருக்கணும் கட்டாயம் கிடையாது. ஒருவேளை இருந்ததுன்னா ஒரு எலிமெண்ட்டுக்குமே இருந்ததுன்னா அப்போ இந்த சிக்மாவை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஆன் டூன்னு சொல்லுவோம். இப்போ இந்த இமேஜ் செட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இங்கே யூஸ் பண்ணுறோம். அது என்ன அப்படின்னா இப்போ இந்த இடத்துல இதே சிக்மா இஸ் அ மேப்பிங் ஃப்ரம் எஸ் டு டி வி ஹாவ். அப்போது இந்த இதில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் எல்லாம் இந்த இடத்துல இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகப்படுது. வில் ட்ரா இட் கரெக்ட்லி ஹியர். இந்த இடத்துல we have one set, another set. So sigma is a mapping between these two. This is your S, this is your T, and sigma is a mapping between S and T. எப்போ இந்த சிக்மாவை ஆன் டூன்னு சொல்லுவோம் அப்படின்னா இங்கே இருக்கிற எலிமெண்ட் ஒன்றுத்துக்கும் ப்ரீ இமேஜ் இருக்கணும். சரி, இப்போ நம்ம ஆல்ரெடி இது மேப்பிங்னு எனக்கு கொடுத்தா தான் நான் ஆன் டூ பற்றி பேச முடியும். ஸோ இப்போ இந்த மேப்பிங்னு சொல்லும்பொழுது அது என்ன பண்ணணும்னா இந்த டொமைனில் இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் இமேஜ் ஒன்றுத்துக்கும் இமேஜ் இருக்கும். அந்த இமேஜ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுறோம். அந்த செட்டுக்கு பேர் தான் இமேஜ் செட். இதுதான் அந்த இமேஜ் செட்டுன்னு வச்சுப்போம். ஸோ ஆப்வியஸாக இமேஜ் செட் அப்படிங்கிறது வந்து கோடொமைனில் ஒரு சப்செட்டாக தான் இருக்கும். எஸ் சிக்மா அப்படின்னு அதை டினோட் பண்ணுறோம். ஸோ எஸ் சிக்மாங்கிறது image of all those image of S under sigma. Where is S? S is in capital S. So இந்த கலெக்ஷனுக்கு பேர் தான் இமேஜ் செட். அப்போ இந்த இமேஜ் செட்டும் என்னுடைய கோடொமைனும் கோயின்சைட் ஆச்சுன்னா அப்போ நான் சிக்மா ஆன் டூன்னு சொல்லுவோம். அப்போ ரெண்டு விதமாக ஆன் டூவை சொல்லலாம். ஒன்று எலிமெண்ட் வச்சு சொல்லலாம், இன்னொன்று செட் வச்சு நம்ம சொல்லலாம். ஸோ செட் வைஸ் டெஃபினேஷன் ஆஃப் ஆன் டூ ஃபங்க்ஷன் இருக்குது, எலிமெண்ட் வைஸ் டெஃபினேஷன் ஆஃப் ஆன் டூ ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ எலிமெண்ட் வைஸ் சொல்லும்பொழுது கோடொமைனில் இருக்கக்கூடிய ஒரு எலிமெண்ட்டுக்கும் ப்ரீ இமேஜ் இருக்கணும் அப்படின்னு சொன்னாலும் இல்லை இமேஜ் செட், ஏன்னா இமேஜ் செட்டில் இருக்கிறதுலாம் எப்படி இருக்குன்னா அந்த இமேஜ் செட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் ப்ரீ இமேஜ் உண்டு. தட் இஸ் ஹவ் தி இமேஜ் செட் இஸ் டிஃபைன்டு. அப்போது ஒரு எலிமெண்ட்டுக்கும் ப்ரீ இமேஜ் இருக்குது அப்படின்னாக்க அந்த இமேஜ் செட்டே என்னுடைய கோடொமைனாக இருந்ததுன்னா எனக்கு என்ன ஆகும், டீயில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் எனக்கு ப்ரீ இமேஜ் இருக்குது அப்படின்னு கதை வந்துடும்.
ஸோ அந்த ஸோ செட் வைஸும் நம்ம ஆன்டுனஸ் சொல்லலாம், இல்லைன்னா எலிமெண்ட் வைஸும் சொல்லலாம். தென் இது வந்து how many onto functions that we can have அப்படிங்கிறது. But we will not be using in our discussion. It's an extra information. And a mapping sigma from S to T is 1 to 1. இப்போ அடுத்தது முதல்ல onto function பார்த்தோம். இப்போ 1 to 1. இப்போ 1 to 1ல என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, இதே mapping sigma from S to T இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதில் 2 எலிமெண்ட் இன் தி கோடமைன், இவங்க 2 பேரும் ஈக்குவலாக இருந்தால், அப்போது அந்த 2 எலிமெண்ட்டு எப்படி நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, இமேஜ் ஆஃப் இங்கே S1 S2 அப்படின்னு நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்குது. வி ஹாவ் S1 S2. ஸோ இப்போ இதனுடைய இமேஜ் அண்டர் சிக்மா அப்படின்னு பார்த்தோம்னா S1 சிக்மா. அதே மாதிரி S2ஓட இமேஜ் அண்டர் சிக்மா அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் S2 சிக்மா. இட் இஸ் S2 சிக்மா. இப்போது இதில் என்ன 1 to 1க்கு நமக்கு வேணும்னா, இந்த 2 எலிமெண்ட் ஈக்குவலாக இருந்தால் இதனுடைய ப்ரீமேஜஸான S1ம் S2ம் ஈக்குவலாக இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா இந்த ஃபங்க்ஷன் சிக்மாவை நம்ம 1 to 1னு சொல்லுவோம். ஸோ இமேஜஸ் ஈக்குவல் should imply ப்ரீமேஜஸ் ஈக்குவல் அப்படின்னா you have. So images equal should imply pre-images. இதுக்கு பேர் pre-image. ஏற்கனவே சொன்னோம். திரும்ப திரும்ப நம்ம சொல்கிறது இதுதான். எப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்தாலும் அதை மேத்தமெட்டிக்கலி அதை எப்படி வாசிக்கிறது அப்படின்னு சொல்லி அது தெரியணும். அண்ட் நொட்டேஷனில் எப்படி எழுதுறது அப்படிங்கிறதும் தெரியணும். ஸோ இப்போ இதில் ஆன்டூவில் நம்ம என்ன சொன்னோம்னா, ஃபார் எவ்ரி டி இன் தி கோடமைன் we should have a pre-image. ஒரு எலிமெண்ட்டுக்கும் ஒரு ப்ரீஇமேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம். மேப்பிங்னும் பொழுது இங்கேருந்து அங்கே போகும். நீங்கள் 1 to 1 அல்லது ontoவோ எதுவாக இருந்தாலும் யூ ஹாவ் டு ஸ்டார்ட் ஒன்லி ஃப்ரம் தி கோடமைன். கோடமைன்லேருந்து தான் ஆரம்பிக்கணும். ஸோ கோடமைன்லேருந்து ஆரம்பிக்கிறோன்னா ஆன்ட்டுக்கு நம்ம என்ன சொன்னோம், ஒரு எலிமெண்ட் இந்த கோடமைனுக்கும் ஒரு ப்ரீஇமேஜ், அட்லீஸ்ட் ஒரு ப்ரீஇமேஜ் இருந்ததுனால அது ஆன்டோ. ஆனால் இந்த 1 to 1க்கு நம்ம என்ன சொல்கிறோன்னா, இங்கே 2 எலிமெண்ட்டு, அந்த 2 எலிமெண்ட்டு S1 சிக்மா S2 சிக்மா இருக்குன்னா, இந்த 2 எலிமெண்ட் ஈக்குவல் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா இதுங்களுக்கு ப்ரீஇமேஜான S1ம் S2ம் ஈக்குவலாக இருக்கணும். சரி, நாங்கள் வந்து இது S1 சிக்மா S2 சிக்மான்னு பார்க்க மாட்டோம், T1 T2ன்னு தான் பார்ப்போம். அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா, T1ன்னு நம்ம எடுத்துனாலுமே கூட அந்த T1 எந்த ஒரு எலிமெண்ட்டோட இமேஜாக தானே இருக்கும். அந்த எலிமெண்ட் என்னன்னு நீங்கள் நோட் பண்ணணும். அது வந்து S1ஆக இருக்கிற பட்சத்தில், இந்த T2க்கு ப்ரீ இமேஜ் S2ஆக இருக்கிற பட்சத்தில் T1 is equal to T2 எனக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னா S1 is equal to S2 கொடுக்கணும். ஸோ ஆன்டுவாக இருந்தாலும் சரி 1 to 1ஆக இருந்தாலும் சரி, யூ ஹாவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் ஒன்லி தி கோடமைன். கோடமைனில் இருக்கிற ஒரு எலிமெண்ட்டும் அட்லீஸ்ட் ஒரு ப்ரீஇமேஜ் இருந்ததுன்னா ஆன்டோ. அண்ட் whenever 2 elements in the codomain are equal, அதனுடைய ப்ரீஇமேஜஸ் ஈக்குவலாக இருந்ததுன்னா இமேஜஸ் ஈக்குவல் should imply ப்ரீஇமேஜஸ் ஈக்குவல் அப்படின்னா 1 to 1. ஸோ இது ரெண்டும் சேர்த்து கம்பைன் பண்ணி நம்ம சொல்லணும் அப்படின்னா, இந்த 1 to 1க்கு இன்ஜெக்டிவ்னு பேர், ஆன்டுக்கு சர்ஜெக்டிவ்னு பேர். அப்போ ரெண்டும் இருந்ததுன்னா அதுக்கு பேர் பைஜெக்டிவ்னு பேர். ஸோ 1 to 1 onto ரெண்டுமே ஒரு ஃபங்க்ஷன் 1 to 1ஆகவும் இருக்குது, ontoவாகவும் இருக்குது அப்படின்னா தட் இஸ் கால்ட் பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன். அப்போ இந்த பைஜெக்டிவ் ஃபங்க்ஷனுக்கு அப்போ வார்த்தைகளில் நம்ம சொல்லணும்னா எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, அதே மாதிரி கோடமைனில் தான் ஆரம்பிக்கணும். ஸோ ஃபார் எவ்ரி எலிமெண்ட் இன் தி கோடமைன் we should have a unique pre-image. அந்த யூனிக் அப்படிங்கிறது 1 to 1 குறிக்குது, ஏன்னா ஈக்குவல் டு நம்ம சொன்னோம். ஸோ யூனிக் அப்படிங்கிறது 1 to 1ஐயும் ப்ரீஇமேஜ் அப்படிங்கிறது ஆன்டையும் குறிக்கும். அப்போது பைஜெக்டிவ் ஃபங்க்ஷனாக இருந்ததுன்னா, இப்போ ஒரு சிக்மா வந்து ஃப்ரம் S to T அது பைஜெக்டிவாக இருந்ததுன்னா 1 to 1 onto எல்லாமே நம்ம கோடமைனில் தான் ஆரம்பிக்க போகிறோம்னு சொன்னோம். ஸோ ஒரு எலிமெண்ட்டுக்கும் யூனிக் ப்ரீஇமேஜ், யூனிக்குங்கிறது 1 to 1ஐயும் ப்ரீஇமேஜுங்கிறது அக்கௌண்ட் ஃபார் ஆன்டுக்கும். அப்போது ஒரே இதில் சொல்லணும்னா பைஜெக்டிவ் அப்படிங்கிறதுக்கு ஒரு எவ்ரி எலிமெண்ட்
in the codomain there should exist unique pre-image. ஒரு எலிமெண்ட்க்கும் unique pre-image இருக்கலாம். அண்ட் எப்போ எஸ்ஸுக்கும் டீக்கும் நடுப்புற ஒரு சிக்மான்னு ஒரு மேப்பிங் இருந்து அது 1-to-1ஆகவும் ஆன்-டு-வாகவும் இருக்கோ அப்போ நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா there exists a 1-to-1 correspondence. அப்போ என்ன சொல்லுவோம்னா 1-to-1 correspondence between S and T. அண்ட் இந்த சிக்மாக்கு பேர் பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் சொல்லலாம், இல்லை பைஜெக்டிவ் மேப்பிங் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இங்கே இந்த this is extra information. If order of A is n is equal to order of B, then the number of mappings that are neither 1-to-1 nor onto is n power n minus n factorial. N power n minus n factorial. Next operation. இப்போ sigma ஒரு mapping from S to T, tau இன்னொரு mapping from T to U அப்படின்னா இதுங்க ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி so sigma composition tau, it's a mapping from S to U. Sigma composition tau is a mapping from S to U. So you have இது வந்து you have S and you have T, then you have U. இப்போ சிக்மாங்கிறது இதுலேருந்து இதுக்கு போகுது, டவுங்கிறது இதுலேருந்து இதுக்கு போகுது. இப்போ எனக்கு மொத்தமாக சிக்மா காம்போசிஷன் டவ் வேணும். அப்போ சிக்மா காம்போசிஷன் டவ் இப்போ இது எஸ்லேருந்து சிக்மா என்ன பண்ணும் அப்படின்னா அந்த எலிமெண்ட்டை டீன்னு ஒரு எலிமெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகும். இந்த டவ் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த டி டவ் யூ அப்படிங்கிற ஒரு எலிமெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகும். அப்போது என்னுடைய இந்த டெஃபினேஷன் how we define, ஏன்னா ஃபர்ஸ்ட் என்ன பொறுத்த வரைக்கும் when you write the left of the mapping, this is how you have S, the image of S under sigma composition tau என்ன பண்ணும் அப்படின்னா S sigma S sigma முதல்ல image of tau, image of S sigma under tau, அதுதான் ஃபைனலாக நமக்கு வர்றது. பட் இந்த இது வந்து image of S under sigma. ஸோ image of S under sigmaவை டவுவோட டவு கீழே நம்ம அந்த இமேஜை நம்ம என்ன பார்க்குறோமோ அதுதான் image of S under sigma composition tau. ஸோ இது S sigma of tau. இதே சில புக்கில் when they write the mapping to the right of the function இந்த மாதிரி எழுதினாங்க அப்படின்னா it will be f of g of x இந்த மாதிரி வரும். ஸோ அப்போது we have to in that case இப்போ இதே சிக்மா டவ் வச்சு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா it will not be sigma composition tau, we have to write it as tau composition sigma of S இந்த மாதிரி எழுதணும். அப்போது சிக்மா என்னுடைய எஸ்ஸை டீயில் உள்ள எலிமெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகும். இப்போ டீயில் இருந்தால் மாத்திரம்தான் டவ் அந்த எலிமெண்ட்டை எடுத்துகிட்டு போகும். அப்போது நம்ம ரைட் சைடில் அந்த எலிமெண்ட்டை எழுதுகிறோம் அப்படின்னா டவ் காம்போசிஷன் சிக்மான்னு எழுதணும். லெஃப்ட் சைடில் அந்த எலிமெண்ட்டை எழுதுகிறோம், மேப்பிங்க்கு லெஃப்டில் எழுதுகிறோம் அப்படின்னா எஸ், லெஃப்டில் எழுதுகிறோம் அப்படின்னா எஸ் சிக்மா ஆஃப் டவ். ஃபர்ஸ்ட் புக்கில் ஒரு மென்ஷன் பண்ணியிருப்பார், algebraist usually write the element to the left of the mapping அப்படின்னு ஒரு வார்த்தை ஒன்று சொல்லியிருப்பார். ஸோ பட் ஃபர்ஸ்ட் புக்லேயே சில இடங்களில் we can see அந்த எலிமெண்ட் வந்து being written on the right of the mapping அதுவும் வரும். ஸோ he has used both the convention, இதுதான் கிடையாது. depending on the context we should write it correctly. ஸோ the composition of mappings, mappings நம்ம எடுத்துட்டோம்னாலே it is not that composition of mappings மாத்திரம்தான் ஆப்ரேஷன் அப்படின்னு இல்லை, பாயிண்ட் வைஸ் அடிஷன் அண்ட் பாயிண்ட் வைஸ் மல்டிப்ளிகேஷன் அதெல்லாமும் இருக்குது. ஸோ அது when we come across that in later sections we will see about them. But mappings வரும்போது it is not the only operation. Point wise addition, point wise multiplication will also be there. Later we will see them. இப்போ நம்ம சிக்மா காம்போசிஷன் டவ்வும் டவ் காம்போசிஷன் சிக்மா இது ரெண்டுத்தையும் நான் ஆர்டரை மாற்ற முடியுமா அப்படின்னா ஆப்வியஸாக இந்த இடத்துல எஸ் டியூ இப்படி டிஃபைன் ஆகிருக்கும்போது certainly it is impossible. சரி, எனக்கு ஒரு வேளை சிக்மா ஃப்ரம் எஸ் டு எஸ், டவ் இஸ் ஆல்சோ ஃப்ரம் எஸ் டு எஸ்
அந்த கேஸில் எனக்கு சிக்மா காம்போசிஷன் டவ் காம்போசிஷன் சிக்மா ஈக்குவல் அப்படின்னு சொல்ல முடியுமான்னு நோ. ஸோ அப்போது காம்போசிஷன் ஆஃப் மேப்பிங்ஸ் வந்து கம்யூட்டேட்டிவிட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணாது. இரண்டுத்தையும் இடம் மாற்றி நான் எழுதலாமா, இந்த மாதிரி இடம் மாற்றி நான் எழுதலாமான்னு கூடாது. we cannot write. பட் காம்போசிஷன் வந்து அசோசியேட்டிவா அப்படின்னா எஸ், இட் இஸ் அசோசியேட்டிவ். அசோசியேட்டிவ்னா we know that sigma composition tau composition mu is same as sigma composition tau composition. ரெண்டு இன்னொரு mapping வருது. sigma is from s to t, tau is from t to u, and mu is from u to v. இப்படி இருந்ததுன்னா then we have this. And one more point to be mentioned here, equality of mappings. எப்போ நம்ம equality of mappings இந்த கான்செப்ட் repeatedly will be using. ரெண்டு மேப்பிங் எனக்கு இருக்குது, சிக்மா ஃப்ரம் எஸ் டு டி அண்ட் டவ் ஃப்ரம் அனதர் மேப்பிங் டவ் ஃப்ரம் எஸ் டு டி. இப்போது இந்த மாதிரி ரெண்டு மேப்பிங் கொடுத்தாக்க எப்போ இந்த ரெண்டு மேப்பிங் ஈக்குவல்னு சொல்லுவோம். இந்த ரெண்டு மேப்பிங் ஏற்கனவே நம்ம ஒரு இதில் பார்த்தது, ரெண்டு செட்டு ஈக்குவல்னு எப்போ சொல்லுவோம். இது ரெண்டு செட்டு ஈக்குவல்னு சொல்கிறது, இந்த இடத்துல ரெண்டு மேப்பிங் ஈக்குவல்னு சொல்கிறது. அப்போ ரெண்டு மேப்பிங் எப்படி ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறதுனா, முதல்ல ரெண்டுத்தோட டொமைனும் ரெண்டுத்தினுடைய கோடமைனும் ஒரே மாதிரி இருக்கான்னு பார்க்கணும். இது எஸ்ன்னா இதுவும் எஸ்ஸாக இருக்கணும், இது டீனா கோடமைன் அதுலேயும் கோடமைன் டிஆர். இது முதல்ல கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன் என்னென்னா, இந்த இமேஜ் இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும், ஸோ ஃபார் எவ்ரி எஸ் இன் எஸ், ஃபார் எவ்ரி எஸ் இன் எஸ் எனக்கு என்ன நடக்கணும் அப்படின்னா, அந்த இமேஜ் ஆஃப் எஸ் அண்டர் சிக்மாவும் இமேஜ் ஆஃப் எஸ் அண்டர் டவ்வும் அது இமேஜஸ் வந்து ஈக்குவலாக இருக்கணும். அப்போது மேப்பிங்ஸ் ஈக்குவலாக இருக்கணும்னா இமேஜஸ் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ மேப்பிங்ஸ் இமேஜஸ் ஈக்குவல்னா மேப்பிங்ஸ் ஈக்குவல். இமேஜஸ் இது டெஃபினேஷன், இது இமேஜஸ் ஈக்குவல்னா மேப்பிங்ஸ் ஈக்குவல். ஸோ அதே மாதிரி மேப்பிங்ஸ் ஈக்குவல்னா எப்போ நம்ம சொல்லுவோம் அப்படின்னா இமேஜஸ் மஸ்ட் பி ஈக்குவல். ஸோ திஸ் வி ஹாவ் டு ரிமெம்பர். ரெண்டு மேப்பிங் ஈக்குவல்னு சொன்னோம்னா தே ஷுட் அக்ரி ஆன் தி எலிமெண்ட்ஸ் ஆஃப் தி கோடமைன். முதல்ல டொமைன் கோடமைன் ரெண்டுத்துக்கும் அக்ரி ஆகுதான்னு பார்க்கணும். அதுக்கப்புறமா அதனுடைய இமேஜஸ் அந்த வேல்யூ வந்து கோயின்சைட் ஆகணும். அப்படி இல்லைன்னா ஈக்குவாலிட்டி ஆஃப் மேப்பிங்ஸ் பற்றி பேசவே முடியாது. இப்போது இமேஜஸ் ஈக்குவல் இன்னொன்று கூட நம்ம பார்த்தா S1 சிக்மா இஸ் ஈக்குவல் டு S2 சிக்மா. இங்கேயும் நம்ம இமேஜஸ் ஈக்குவல் அப்படிங்கிற வார்த்தை தான் யூஸ் பண்ணோம். ஆனால் இதுக்கு என்ன வித்தியாசம்னா, இங்கே டிஃப்ரெண்ட் மேப்பிங் இருந்தது, இங்கே மேப்பிங் சேம். இங்கே மேப்பிங் சேமு, எலிமெண்ட்ஸ் டிஃபர் ஆகுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எலிமெண்ட்ஸ் சேமாக இருக்குது, மேப்பிங் டிஃபர் ஆகுது. ஆனால் வார்த்தைகளில் சொல்லும்போது இதையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா இமேஜஸ் ஈக்குவல் தான் சொல்லுவோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதையும் இமேஜஸ் ஈக்குவல் தான் சொல்லுவோம். இமேஜஸ் ஈக்குவல் இம்ப்ளைஸ் ப்ரீ இமேஜஸ் ஈக்குவல்னா 1:1. இது ஃபங்க்ஷன், திஸ் ஃபங்க்ஷன் இஸ் 1:1, இந்த சிக்மாங்கிற ஃபங்க்ஷன். இங்கே இமேஜஸ் ஈக்குவல் அப்படின்னா மேப்பிங்ஸ் ஈக்குவல் அப்படின்னு இந்த இடத்துல நம்ம சொல்லுவோம். ஸோ இமேஜஸ் ஈக்குவல் ஸ்டார்ட் பண்ணுறது ரெண்டுத்துலேயும் ஒன்று தான், ஆனால் கன்க்ளூட் பண்ணுறது மேப்பிங் ரெண்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது மேப்பிங்ஸ் ஈக்குவல்னு கன்க்ளூட் பண்ணுவோம். இந்த இடத்துல மேப்பிங் சேமாக இருக்குது, இந்த இடத்துல மேப்பிங் சேமாக இருக்குது, ஆனால் எலிமெண்ட்ஸ் வேறையாக இருக்குது. அப்போ ப்ரீ இமேஜஸ் ஈக்குவல்னு சொல்லுவோம். ஸோ அது 1:1க்கு, இது 1:1க்கு, இது onto. தென் இந்த ரிமார்க்லாம் வந்து லேட்டர் ஸ்டேஜஸில் தியரம் ப்ரூஃப்லையோ சம்திங் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுலையோ இல்லை கவுண்டர் கொடுக்கறதுலையோ அதுக்கெல்லாம் நமக்கு இந்த ரிமார்க் தேவையாக இருக்கும். சிக்மா அண்ட் டவ் பைஜெக்டிவாக இருந்ததுன்னா அதனுடைய காம்போசிஷனும் பைஜெக்டிவ். ஆனால் காம்போசிஷன் பைஜெக்டிவாக இருந்ததுன்னா இதுங்க ரெண்டும் பைஜெக்டிவாக இருக்கணுமானா இல்லை. சிக்மா 1:1, டவ் onto. எப்படி அதை ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, சிக்மா ஃபஸ்ட்டில் எழுதுறீங்க, 1 ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது, அதனால இது 1:1. டவ் அப்படிங்கிறது செகண்ட் பிளேஸில் எழுதுறீங்க, அதனால டவ் இஸ் onto. ஸோ சிக்மா காம்போசிஷன் டவ் பைஜெக்டிவாக இருந்ததுன்னா சிக்மா 1:1, டவ் onto. இப்போ இது நம்ம வேறு
if you consider F composition G, இந்த மாதிரில வந்து F you are writing the element to the right of the mapping. இந்த கேஸில் சொல்கிறேன். இப்போ F G composition வந்து F composition G bijective-ஆக இருந்ததுன்னா G will be 1 to 1, F will be on to. ஏன்னா இந்த இடத்துல we are writing the element to the right of the mapping. அப்போ எது ஃபஸ்ட்டு வருது, எலிமெண்ட்டுக்கு முதல்ல அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எது வருதோ அது 1 to 1, ரெண்டாவதாக எது வருதோ அது on to. அப்போ இந்த இடத்துல I am writing element to the left of the mapping. ஸோ எலிமெண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டுக்கு பக்கத்தில் ஃபஸ்ட்டு எது வருதோ அது 1 to 1, ரெண்டாவது எது வருதோ அது on to. So actually we have proof for all this, but this is a crude way of remembering this. And இந்த remark we should not worry, எல்லாத்துக்குமே proof இருக்கு. Sigma bijectiveனா sigma inverse, அப்போ தான் sigma inverse அப்படிங்கிறது exist ஆகும் and is also bijective. And இந்த ரிசல்ட் குரூப் தியரியில் கூட இது எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம். என்னென்னா A dot B the whole inverse as B inverse A inverse. இதில் டிரான்ஸ்போஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸில் லோயர் கிளாஸஸில் படிச்சிருப்பீங்க. A B the whole transpose is B transpose A transpose, something like that. இதுக்கு டைரக்டாக ரிலேஷன்ஷிப் இல்லை, பட் மேட்ரிக்ஸை வச்சு நம்ம பார்க்கும்போது there is relation in the case of orthogonal matrix. இங்கே அதெல்லாம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். ஸோ it is something இந்த டிரான்ஸ்போஸில் என்ன பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான். A dot B the whole inverse is ரிவர்ஸில் வரும், B inverse A inverse. So in the equality of mappings, what I said already, it's given here. ரெண்டு மேப்பிங் ஈக்குவல். ஸோ டொமைன் கோடொமைன், இதுக்கும் டொமைன் கோடொமைன் ஒரே மாதிரி இருக்கும். டொமைன் டொமைன் கோடொமைன் கோடொமைன் ரெண்டு மேப்பிங் எப்போ ஈக்குவல் சொல்லுவாங்கன்னா இமேஜஸ் ஈக்குவலாக இருந்ததுன்னா ஃபார் எவ்ரி எஸ் அண்ட் எஸ். ஐடென்டிட்டி மேப்பிங் அது என்ன பண்ணணும்னா சில மேப்பிங்ஸ்லாம் வந்து முக்கியமான மேப்பிங்ஸு, ஸ்டாண்டர்ட் மேப்பிங்ஸ் அதெல்லாம். அதில் ஒன்று ஐடென்டிட்டி மேப்பிங். ஐடென்டிட்டி மேப்பிங் என்ன பண்ணணும்னா ஐடென்டிட்டி மேப்பிங் என்ன பண்ணோம்னா இட் வில் டேக் எனி எலிமெண்ட். நம்ம மிரர் மாதிரி தான். ஸோ மிரர் முன்னாடி நின்னோம்னா we will see our own image. We will not only in movies, when you look at the mirror somebody else will be seen. இதில் வந்து நம்ம மிரரில் நம்ம so it is an identity mapping is somewhat similar to our mirror reflection. So identity mapping takes every element to itself, and not only that, in the domain and codomain should be the same. Domain and codomain should be the same. இன்னொன்று பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் மேப்பிங். இதுக்கு டொமைன் கோடொமைன் சேமாக இருக்கணுங்கிறது இல்லை. டவுஸ் மேப்பிங் நம்ம எஸ்டுடி அதை கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் எப்போ சொல்லுவோம்னா இந்த டொமைனில் இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டையும், இந்த டொமைனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலிமெண்ட்டையும், இங்கே நிறைய எலிமெண்ட் இருக்கலாம் கோடொமைனில் நிறைய எலிமெண்ட் இருக்கலாம், ஆனால் ஒரு பர்டிகுலராக ஒரே ஒரு எலிமெண்ட்டுக்கு தான் அது போகுது. இந்த இதில் இருக்கக்கூடிய அத்தனை எலிமெண்ட்ஸும் ஒரே ஒரு எலிமெண்ட்டுக்கு தான் போகுது அப்படின்னா தென் இன் தட் கேஸ் இந்த டவுக்கு பேர் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். The tau is called constant mapping or constant function. So this much that we need to have in the case of mappings. We had the definition of what do we mean by a function. Sigma from S to T as a mapping na enna அப்போ ரூல், இட்ஸ் அ ரூல் ஆக்சுவலி. அப்போ ஒரு தியரமில் நம்மளா ஒரு ரூலை டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா அது மேப்பிங் சொல்லணும்னா வெல் டிஃபைன்டுன்னு சொல்லணும். அப்போ இந்த வெல் டிஃபைன்டுக்கு வந்து டொமைனில் ரெண்டு எலிமெண்ட் ஈக்குவல் ஷுட் இம்ப்ளை கோடொமைனில் இமேஜஸ் ஈக்குவல்னு சொல்லணும். இதுவே ஆன்டுக்கு வரும்பொழுது ஐ மீன் 1 to 1க்கு வரும்போது இங்கேருந்து இங்கே வருவோம். ஸோ எலிமெண்ட்லேருந்து இமேஜுக்கு போனோம்னா தட் இஸ் ஃபார் வெல் டிஃபைன்னஸ். அண்ட் அதே இது இமேஜஸ் ஈக்குவல்லேருந்து ப்ரீ இமேஜஸ் ஈக்குவல் அப்படின்னு அந்த இடத்துக்கு வந்தோம்னா இதில் ஈக்குவல் இங்கேருந்து இங்கே வந்தோம்னா தட் இஸ் 1 to 1. ஸோ அப்போது மேப்பிங்னா என்னன்னு பார்த்தோம், 1 to 1 on to 1 என்னன்னு பார்த்தோம். அந்த ரெண்டும் இருந்ததுன்னா பைஜெக்டிவ். அண்ட் பைஜெக்டிவாக இருந்தால் மாத்திரம்தான் சிக்மாங்கிறது பைஜெக்டிவாக இருந்தால் மாத்திரம்தான் சிக்மா இன்வர்ஸ் வில் எக்ஸிஸ்ட். அண்ட் சிக்மா காம்போசிஷன் டவு the whole inverse is tau inverse composition sigma inverse. And equality of mappings. ரெண்டு மேப்பிங் எப்போ ஈக்குவல்னு சொன்னோம்னா கரஸ்பாண்டிங் இமேஜஸ் ஈக்குவலாக இருக்கணும். அண்ட் ரெண்டுத்துக்குமே டொமைன் அண்ட் கோடொமைன் should be the same.
So this must be true for every element S and S. So at least this much that we need to have as for mappings are concerned in the prelims. இப்போ இன்டீஜர்ஸில் என்னென்ன இது இன்டீஜர்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே இன்டீஜர்ஸில் நம்ம என்ன படிக்கணுமோ இதே இது யூக்ளிடியன் ரிங்ஸ் அப்படின்னா செக்ஷன் 3.7 வரும். ஸோ இதில் இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸு you can easily understand because everything is described in terms of integers. ஸோ அது வந்து நம்மளால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். இப்போ A and B ரெண்டு இன்டீஜராக இருந்து வித் B not equal to 0னா A is set to divide B. அதுக்கு நொட்டேஷன் இந்த மாதிரி இருக்கணும். அண்ட் யூ cannot take it for granted. என் இஷ்டம் போல் A இப்படி எழுதுறது இன்னும் இப்படி எழுதுறது இந்த மாதிரிலாம் கொஞ்சம் ஸ்லாண்டிங் அப்படி நான் போட்டுக்கிறேன். ஆல் தீஸ் ஆர் நாட் அலவுட். நொட்டேஷன்னா யூ ஹாவ் டு ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோ தி நொட்டேஷன். A divides B. Like this only it has to be written. A divides B. இது இப்போ இந்த மாதிரி நம்ம போட்டோம்னா A divided by B. Like that it will mean A divided by B is different from A dividing B. So A divides B na we have to put straight line. So here it is put straight line. So A divides B. So in this case எப்போ நம்ம அதை சொல்லுவோம் அப்படின்னா when B is a multiple of A. When B is a multiple of A. So if we consider, we say that 2 divides 6. It is here I am not able to write because of this pen. So otherwise when you write in paper and pen, with the help of paper and pen, it has to be written like this straight line. 2 divides 6 means you have 6 to be 3 times 2. So A divides B means we have B to be integer times A. அப்போ இது டெஃபினேஷன் அப்படின்னும் பொழுது இந்த வழியிலையும் வரும் இந்த வழியிலையும் வரும். In the sense whenever A divides B ன்னு நீங்கள் whenever you say A divides B, டெஃபினேஷன் என்ன சொல்லுது? B is multiple of A ன்னு சொல்லுது. அப்போ whenever you see B to be a multiple of A, conclusion என்ன இருக்கணும்? A must divide B. ஸோ டெஃபினேஷன் எப்போதுமே இந்த வகையிலையும் போகும் இந்த வகையிலையும் வரும். ஸோ A divides B னா B is multiple of A. Whenever B is multiple of A, the meaning of that is A divides B. A divides B. Then comes Euclidean algorithm. அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இது. Euclidean ringsலேயும் இதே மாதிரி கண்டிஷன் அங்கே மென்ஷன் பண்ணுவோம். இந்த இடத்துல இன்டீஜர்ஸ்னு வரும், அங்கே integral domain அப்படின்னு அந்த டெஃபினேஷனில் மென்ஷன் பண்ணுவோம். So if AB belongs to Z, then there exist integers T and R such that A is equal to TB plus R with either R0 or R strictly less than mod B. So if we consider, say, we have இதே 2 dividing 6 இந்த மாதிரி இருக்கிறது. இது எடுத்துப்போமே. இப்போ இதில் 6 is equal to 3 into 2 plus 0ன்னு எழுதுகிறோம். So we are able to write given A and B, given A and B, we can find integers T and R such that this R condition என்னன்னா R வந்து இந்த ரிமைண்டர்னு சொல்லுவாங்க. இந்த R வந்து ஒன்று 0வாக இருக்கணும் அல்லது இந்த R should be less than mod B. அப்போ இந்த இடத்துல அல்லதுன்னு வந்ததுனால இந்த பார்ட்டு நம்ம இங்கே யூஸ் பண்ணிட்டோம், அதனால் அப்படி வருது. சரி, இதுவே எனக்கு வந்து 7 2 இது ரெண்டும் நான் எடுத்துக்கிறேன். அப்போது நான் என்ன பண்ணுவேன்னா 7 is equal to 3 into 2 plus 1. So I have this 1 to be less than Bங்கிறது இந்த இடத்துல 2. So 1 less than 2 is true. Right. Supposing I'm applying say 7 and minus 5 that I have, say. இது ஏன்னா given AB belonging to Z பாசிட்டிவ் இன்டீஜராக இருக்கணும்னு சொல்லப்படலாங்க. nothing is mentioned about whether it is positive or negative. So any two integersக்கு தான் இது it is true. So அப்போ இந்த 7 minus 5 எடுத்துக்கிறேன் அப்படின்னா given 7 and minus 5 we can always find, இப்போ இது ரெண்டும் எனக்கு கொடுத்தாச்சு A and B. அப்போ I should be able to find T and R. So if I consider say minus 1, so I am getting minus 1 into minus 5 in varum. Appo naturally here I will have
2. I need to have only then 5 plus 2 I will get 7. So this is true. அப்போ இந்த இடத்துல whether our condition holds or not, அதாவது நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா a is equal to tb plus r with r less than mod b. இப்போ இந்த இடத்துல யார் rனாக்கா இதுதான் r, இதுதான் r. அப்போ இந்த 2 less than, நான் இந்த இடத்துல இந்த modulus sign இல்லாமல் இருந்தால் 2 less than minus 5 வரும். That is wrong. So but when I consider the modulus of minus 5, we know pretty well that this is 5. So definitely 2 is less than 5. Upon the condition is satisfied. So given integers a and b, there exist integers t and r such that ta is equal to tb plus r with either r0 or r less than mod b. In case we are given a and b to be positive integers, then there is no need to write this modulus sign. It is enough you just write r and b. It is enough you write. So in the case madri varum, you have both of them to be positive அப்படின்னா modulus sign varum தேவையில்லை, r less than b. So your 0 less than r less than b, இந்த இடத்துல r is 0, either this or this. Another concept that is repeatedly used is GCD, greatest common divisor. So idhila to remember the condition in the GCD idhiliye greatest common divisor. So first common divisor ku oru condition kodupanga. Na C a and b oda GCD ன்னு சொல்லணும்னா முதல்ல என்னுடைய C A divide பண்ணணும், என்னுடைய C B divide பண்ணணும். So C should be a divisor. It should be common divisor. C இதையும் divide பண்ணி இதையும் divide பண்ணுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? காமனா அது common divisor இருக்குன்னு அர்த்தம். So இந்த வார்த்தைகள்ல இருந்து டெஃபினேஷன் எழுதுற பழக்கம் வேணும். common divisor அப்படிங்கிறது முதல் கண்டிஷன். அடுத்தது greatest. அப்போ greatest நான் சொன்னேன்னா வேற ஏதோ divisor, any other divisor of A and B அது இருக்குன்னா இவர் தான் பெரியவர் அப்படின்னு சொல்லனா, வேற யாரோ ஒரு ஆள் அதே மாதிரி இருக்காருன்னா இந்த சிக்கு கீழே தான் அது வரணும், அப்படின்னா தான் இவர் பெரிய ஆளுன்னு அர்த்தம். ஸோ எனி அதர் டிவைசர் ஆஃப் A and B should be a divisor of C அப்படின்னும் பொழுது my D will become the GCD, the greatest common divisor. And இன்னொரு point to be noted, இது integer அப்படிங்கிறதுனால இந்த article நம்ம யூஸ் பண்ணுறோம். இதே 3.7ல நீங்கள் போகும்போது you will be writing a GCD. It will not be the GCD. Euclidean ringல ரெண்டு எலிமெண்ட்டுக்கு more than one GCD exist ஆகலாம். அதனால இந்த integers கேஸ்ல மாத்திரம்தான் you will be having this the GCD. Okay, and this is the notation used. And இதெல்லாம் வந்து ரொம்ப அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ரிசல்ட். It is enough we know what the result is, we need not have the proof of this. இப்போ சிங்கிறது A and B ஓட GCD-ஆக இருந்ததுன்னா நான் என்ன பண்ணலாம், இன்னொன்று ரெண்டு 2 more integers m and n I can find so that இந்த GCD-யை ma plus nbன்னு என்னால் எழுத முடியும். So the meaning of this அப்படின்னா when I consider say for example 4 and 18, obviously இதனுடைய GCD 2. இப்போ இந்த GCD இது படிக்கி இந்த GCD 2-வை how I can write? So m எனக்கு I mean A எனக்கு தெரியுது ஒரு A, B இல்லை இது A இது B அப்படி வேணாலும் ஓகே. ஸோ A and B given A and B. ஸோ A எழுதியாச்சு, B எழுதியாச்சு. ஸோ I have to now find what is that m and what is that n. ஸோ என்ன பண்ணால் I can get this when I perform I mean when I find m and n two integers, I have to do something with the help of this 4, 18, m and n so that ma plus nb should give me this. So what could be my this one in the m வந்து -4 ன்னு நான் எடுக்கிறேன்னா இதை வந்து if I choose it as say 1,
So m minus 1 minus 4 and n is 1 அப்படின்னும் பொழுது this gives me minus 16 plus 18 2. So GCD of two numbers a and b c ன்னு எடுத்துட்டேன்னா I can always find integers m and n such that ma plus nb is c. C is ma plus nb. இப்போ relatively prime na GCD வந்து 1 ன்னு வரணும். So if I consider 5 and 7, GCD is 1. You don't have any common divisor other than 1. So you have that GCD itself is 1. When you consider 5 and 25, of course 5 is the GCD, even though this is prime. Here both are prime. Both are prime. So definitely you will have GCD to be 1. Here of the two, one is prime, but see to it that the other one is a multiple of 5. The other one is multiple of 5. So when you have one of the a and b la ஒரு நம்பர் வந்து prime நம்பரா இருந்து GCD 1 இல்லை அப்படின்னா இந்த b வந்து இதனுடைய மல்டிபிளாக தான் இருக்கணும், வேறு வழியாக கிடையாது. ஏன்னா இது ப்ரைம் ஆகிடுச்சு. அப்போது இதுக்கும் காமன் டிவைசர் 1 இல்லைன்னு சொன்னால் இது should be a multiple of that prime. So இந்த கான்செப்டில் later we will be using, and இந்த டெஃபினேஷனை யூஸ் பண்ணி இந்த லெம்மாவை யூஸ் பண்ணோம்னா we have this. இது கரோலரின்னு கூட சொல்லலாம். இந்த ப்ரைம் நம்பருக்கு டெஃபினேஷன் you know it already. And இந்த ரிசல்ட்டும் we'll be actually proving this in the case of Euclidean rings. So there we'll be having this Euclidean ring case. Otherwise it is enough you know what that result says. Whenever a divides bc, a வந்து இந்த ப்ராடக்ட் பிசியை டிவைட் பண்ணுது, இதுங்க ரெண்டும் ரிலேட்டிவ்லி ப்ரைம்னா மிச்சம் மீந்தது என்னன்னா ஏவும் சியும். ஸோ a must divide c. And this fundamental theorem on arithmetic, any positive integer can be factored uniquely as a product of prime powers. இப்போ 15 அப்படின்னு நான் எடுத்துட்டேன்னா I can write my 15 as say 3 into 5. If I consider 30, you know that it can be written as 2 into 3 into 5. And if I consider 12, I can write it as 2 square into 3. So you can always write any positive integer as product of prime powers, where usually 2, 3, 5, 7 in ascending order only we write. So that is what is mentioned here.